அதாவது நித்யானந்தா டிவோட்டிஸ் யாரா இருந்தா தயவு தப்பா நினைச்சுக்காதீங்க, வருத்தப்படாதீங்க. என்னடா டாக்டர் இப்படி சொல்றாரு அப்படின்னு வருத்தப்படாதீங்க. எனக்கு வந்து ஒரு ஆதங்கம் தான், என்ன மக்கள் இவ்வளவு கூட புரியாம இருக்கிறாங்களே அப்படின்ற ஒரு ஆதங்கம் தான். இவ்வளவு கூட புரியாம இருக்காங்களே, இன்னும் கூட மக்கள் தெளிவாகாம இருக்க ஒண்ணு எப்பதான் தெரிஞ்சுக்க போறாங்க? ஒரு ஆர்வம் தான். தயவு செஞ்சு யாரும் நித்யானந்தாவை நான் குறை சொல்லல, நித்யானந்தாவை வந்து நான் கிரிட்டிசைஸ் பண்ணல, அவர் என்கிட்ட கமெண்ட் எல்லாம் பண்ணல. அதாவது அவர் சொல்ற விஷயம் மற்ற எல்லாம் நல்ல விஷயம் தான், நல்ல விஷயம் தான் சொல்றாரு. நான் தப்பு சொல்றேன், அவர் வந்து தயவுசெய்து நான் தப்பு சொல்ல, யாரும் தப்பா புரிஞ்சுக்கொண்டார். நித்யானந்தாவும் சரி, நித்யானந்தா டிவோட்டிஸ் சரி, தப்பா புரிஞ்சுக்கொண்டார். அங்க என்ன குறைகள் இருக்கு, அது என்ன குறைகள் இருக்குன்னு மட்டும்தான் சொல்றோம். அதாவது நேற்று வந்து அது நடக்குது, மீனாட்சி பட்டாபிஷேகம், ஒரு லைவ் ப்ரோக்ராம் போல இருக்கு, 1.5-2 மணி நேரம் இதை போயிட்டு இருந்து போல இருக்கு. அந்த ப்ரோக்ராம்ல அவர் பேசுறாரு. ஏகப்பட்ட கண்ட்ரிகள் இருந்து ஒரே டைம்ல எல்லாம் கோயில் மாதிரி வச்சிருப்பார் பொழுது, எல்லா கோயிலையும் மீனாட்சி பட்டாபிஷேகம், நித்யானந்தா கோயில்கள் வந்து இந்த பூஜை நடக்குது. சிவன், பார்வதி தானே அந்த அம்மா பேரு, மதுரை மீனாட்சி, எஸ் மீனாட்சி, மீனாட்சி சொக்கநாதர் இல்லையா, மீனாட்சி சொக்கநாதர், மீனாட்சி ஐடல் விக்கிரகம் இருக்கு, சொக்கநாதர் ஐடல் இருக்கு, இவருடைய விக்கிரமும் வச்சிருக்கிறாங்க, இவருடைய விக்கிரமும் வச்சிருக்காங்க. மூணுத்துக்கும் பூஜை நடக்குது, மூணுத்துக்கும் பூஜை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, மாதா பிதா, குரு தெய்வம், குரு வேற தெய்வம் வேற. இந்த குருவே தெய்வமாக்குறாங்க, இது தப்புன்னு சொல்ல வரேன் நான். எல்லா இடத்தையும் இது நடக்குது, தப்பு ரொம்ப நடக்குது. குரு தெய்வம் இல்லை, தெய்வத்தை காட்டுறவர் அவர். நல்லா புரிஞ்சுக்கோங்க, குரு தெய்வம் இல்லை, அவர் கடவுள் கிடையாது. நாம எல்லாருமே கடவுள்கள் தான், நீங்களும் கடவுள் தான், நானும் கடவுள் தான், எல்லாருமே கடவுள்கள் தான். கடவுள் வந்து 100% பெர்ஃபெக்டா இருக்காரு, நம்ம 1%, 2%, 1/2%, 1/4% இருக்கு, அவ்வளவுதான் வித்தியாசம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, கடவுள்னா என்ன முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. அது தெரியாமையே கடவுள்னு இருக்கீங்க நீங்க. கடவுள்னா என்ன, வாட் இஸ் டெஃபினிஷன் ஃபார் காட் தெரியல, இவ்வளவும் தெரியல, படிச்சவங்களுக்கும் தெரியல, படிக்காதவங்களுக்கும் தெரியல, அரைக்குறையா படிச்சவங்களுக்கும் தெரியல, ஒன்னும் தெரியல. நாம படிக்கிற படிப்பு மெட்டீரியல் லைஃப், மெட்டீரியல் ஸ்டடி, ஆன்மீகத்துக்கும் கால்னா பிரயோஜனம் கிடையாது. கடவுள்னா நீங்களும் தான் கடவுள், நானும் தான் கடவுள், எல்லாருமே கடவுள் தான். 100% பெர்ஃபெக்ட் ஆயிட்டா அவர் ஃபுல்லா கடவுள். நாமெல்லாம் கடவுளுடைய இழிந்த நிலைகள், இழிந்த நிலைகள். நம்ம வந்து லோயர் பர்சன்டேஜ், அரை, காலு, 1, 1.5, 2, 3, 4 அப்படி நம்ம. அப்ப கடவுள்னா நம்மளும் தான் கடவுள். இங்க அவர் எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ண, நான் கடவுள் மாதிரி எஸ்டாப்ளிஷ் பண்றாரு. மீனாட்சி சுந்தரேஸ்வர் அவங்கதான் மெயின். மீனாட்சி ரைட்டு, சுந்தரேஸ்வர் ரைட்டு, 2 விக்கிரகத்துக்கும் இதெல்லாம் பூஜை எல்லாம் பண்றாங்க, தீபாராதனை எல்லாம் காட்டுறாங்க, ரைட் ஓகே. நித்யானந்தா உருவத்தை சிலையும் வச்சு அவருக்கும் காட்டுறாங்க. இது என்ன, இது அது தப்பா இல்ல, தப்பு. இன்னொரு பக்கம் அவர் வந்து சும்மா கிராண்டா சாமி எல்லாம் எப்படி நல்லா ஜோடிச்சு அப்படி கொண்டு வருவாங்க, அந்த பிரபையெல்லாம் போட்டு, அந்த பிரபைன்னு சொல்லுவாங்க பின்னாடி இருக்குது, பிரபைன் எல்லாம் போட்டு ரொம்ப இதை போட்டு ரொம்ப கிராண்டா போட்டு அவரு ஒரு பக்கம். அப்படியே உலகம் முழுசும் எல்லா நாடுகள்ல என்னென்ன பூஜை நடக்குது அப்படி லைவா காட்டுறாங்க. இவர் ஒரு பக்கம் இந்த ஆசிரியர் கொடுக்குறாரு, வடது கையில கொடுக்குறாரு, இடது கையில கொடுக்குறாரு, கை வலிக்கும் போல இருக்குது, மாத்தி கொடுக்குறாரு கை. அப்புறம் வடது கையில ஆசீர்வாதம் பண்றாரு, இடது கையில ஆசீர்வாதம், 2 கையில ஆசீர்வாதம் பண்றாரு. ஸோ அந்த லைவ் ப்ரோக்ராம் ஃபுல்லா ஆசீர்வாதம் பண்றாரு. இவர் கடவுள் மாதிரி. இப்ப இந்த 3 பேர்ல யாரு கடவுள்? சுந்தரேஸ்வரர் கடவுளா, மீனாட்சி கடவுளா? சரி, சுந்தரேஸ்வரர் கடவுள், கடவுளுடைய மனைவி அவங்க, பாசிட்டிவ் நெகட்டிவ், புரோட்டான் எலக்ட்ரான், 2 குருக்களாக பாதி இருக்கு, அவங்க ரைட் இருக்கு. இவரு தன்னை கடவுள் என்று உட்கார்ந்து கொண்டிருக்கிறார், இவர் ஆசீர்வாதம் பண்றார். நான் பல முறை சொல்லியிருக்கேன், ஆசீர்வாதம் வந்து நம்ம பண்ணக்கூடாது. ஆனா அவரு அந்த ப்ரோக்ராம் லைவா முடியும் போது நிறைய நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் சொல்லி ஆசீர்வதிக்கிறார், நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் அப்படி சொல்லி ஆசீர்வதிக்கிறார். அந்த லைவா அந்த எண்டு ப்ரோக்ராம் வந்து அவர் லைவா முடிக்கிறாங்க, ஆசீர்வதிக்கிறேன் உங்களைன்னு சொல்லிட்டு. அந்த தப்ப நாம் செய்ய வேண்டாம். நான் பல முறை சொல்லியிருக்கோம், ஆசீர்வதிக்கும் போது நம்ம கிட்ட இருக்கிற நெகட்டிவும் போகும், பாசிட்டிவும் போகும். அவங்க நல்லா இருக்கணும் ஆசீர்வாதம் பண்றோம், அப்ப பாசிட்டிவ்னு போகும், நம்ம கிட்ட நம்மளே ஏரியாம இருக்கிற நெகட்டிவும் போகும். அதனால நம்ம அடிக்கடி சொல்லியிருக்கோம், ஆசீர்வதிக்கும் போது இப்போ ஒரு பர்சன் வராங்க அப்படின்னா, இறைவா இவர்களை ஆசீர்வதிப்பீராக ப்ரே பண்ணிக்கணும். இறைவா இவர்களை ஆசீர்வதிப்பீராக அப்படின்னு சொல்லும் போது நாம் என்ன பண்றோம், இறைவனை ப்ரே பண்றோம். அந்த இறைவன் நமக்கு எனர்ஜி கொடுப்பாரு, இறைவன் கொடுக்குற எனர்ஜி அப்படியே ஃபில்டர்டு எனர்ஜியா வரும், நம்முடைய நெகட்டிவ் எனர்ஜி அவங்களுக்கு போகாது.
திரும்ப மைண்ட வச்சுக்கோங்க. பழையவங்களுக்கு தெரியும், புதுசா வந்தவங்களுக்கு தெரியாது. ஒருத்தர் யார ஆசீர்வாதம் பண்ணனாலும், உங்க ஃபேமிலியில, ஆபீஸ்ல, பிசினஸ்ல, குடும்பத்துல, எந்த பங்கன்ல யாரா இருந்தாலும் ஆசீர்வதிக்கும் போது நீங்க யார ஆசீர்வாதம் பண்ணாலும் இறைவா இவர்களை ஆசீர்வதிப்பீராக அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுல நமக்கு எந்த ரோலும் கிடையாது. அந்த ஆசீர்வாதம் பண்ணும்போது நமக்கு ஒரு பாசிட்டிவ் பிளஸிங் கிடைக்கும், அவங்களுக்கும் பாசிட்டிவ் பிளஸிங் போகும். இந்த முறை தான் பிளஸ் பண்ணணும். இது திஸ் இஸ் த கரெக்ட் வே ஆஃப் பிளஸிங் எனிபடி. நித்யானந்த மீனாட்சி, சுந்தரேஸ்வரர் மீனாட்சி கிடையாது, சொக்கநாத மீனாட்சி கிடையாது. அதுல அந்த மந்திரம் அவங்க சொல்றாங்க, சொல்லும் போது நித்யானந்த மீனாட்சி. அது எப்படி மீன் பண்றாரு நீங்க பாத்துக்கோங்க. நித்யானந்த மீனாட்சி, சொக்கநாத மீனாட்சி கிடையாது, சுந்தரேச மீனாட்சி கிடையாது, நித்யானந்த மீனாட்சி. அடிக்கடி அதை ரிப்பீட் பண்ணாங்க நேற்று. ரொம்ப தப்பு. கடவுள் மாதிரி நல்லா ஹைட்டா உட்கார்றாரு. அவர் தெய்வத்துக்கு உண்டான ஒரு என்னென்ன சிஸ்டம் உண்டு. நம்ம சாமி வந்து இது கூட்டிட்டு வருவாங்க பார்த்தீங்க, நகர் வடக்குக்கு எடுத்துட்டு வருவாங்க பார்த்தீங்களா, ஊர்ல வெளியில. அத மாதிரி நல்லா புருஷ பிரம்மாண்டமா நீங்க பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு தெரியும். பிரம்மாண்டமா உட்காந்துட்டு எல்லாம் கோல்டு தான். ஒரு 500 கிலோ கோல்டு இருக்கும், ஒரு 500 கிலோ கோல்டு இருக்கும். எல்லாம் உட்காந்து அப்படியே போட்டுக்கிட்டு இப்படி ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருக்கிறாரு. வடது கை இடது கை மாத்தி 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 ஆசீர்வாதம் பண்ணி ஒரு உரை கொடுத்து பண்றாரு. தப்பா போயிட்டு இருக்காங்க. அவர் சொல்ற விஷயம் நல்ல விஷயம், அதெல்லாம் ரைட், ஓகே. ஆனா தன்னை கடவுள் என்று காட்டிக்கொள்கிறார். அப்போ கடவுள் அப்படின்னு அவர் சொல்றாரு, தான் கடவுள்ன்றாரு, என்னுடைய நாடு கைலாச நாடு கடவுள்ன்றாரு. அந்த கைலாச நாட்டை மதுரை பாண்டிய நாட்டுக்கு ஈக்குவலா சொல்றாரு, மதுரை பாண்டிய நாட்டுக்கு ஈக்குவலா சொல்றாரு. அதுல அகத்தியர் வந்து பட்டாபிஷேகம் பண்றாரு, மதுரை மீனாட்சி பண்றாரு, இதுக்கெல்லாம் பண்றாருன்னு சொல்றாரு. தர்ம சாஸ்திரத்தின் படியும் மனு தர்ம சாஸ்திரம் படியும் கைலாசாவில் ஆட்சி நடக்கிறதுன்றாரு. தப்பு இல்லை. மதுரை அதாவது எல்லா நாடுகளுமே வந்து தர்மசாஸ்திரம் படியும் மன தர்ம சாஸ்திரம் படியும் நடத்தணும். அது நிறைய கான்ட்ரவர்சி வரும். சில பேர் அந்த மன தர்மத்தை இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னா அது வேற, ரைட். அது அதை பத்தி இப்ப நான் உள்ள போக வேண்டாம். சரி, அவர் சொல்றாரு மன தர்ம சாஸ்திரம் படியும் தர்மசாஸ்திரம் படியும் ஆட்சி நடத்துறேன்றாரு. ஆனா மன தர்மத்திலையும் தர்மசாஸ்திரத்திலையும் தன்னை கடவுள் என்று சொல்லிக்கொள், நீ தான் கடவுள் என்று சொல்லிக்கொள் எங்கேயுமே இல்லை. ஆனா இதன்படி ஆட்சி நடத்துறேன்றாரு. அது நீங்களே புரிஞ்சுக்கணும். நம்ம அரசியல்வாதிகள் சொல்ற மாதிரி தான். நான் வந்து நேர்மையான ஊழலற்ற ஆட்சி நடத்த, நம்ம அரசியல்வாதிங்க சொல்றாங்க இல்லையா, நேர்மையான ஊழலற்ற ஆட்சி நடத்தணும் எல்லாருமே, எல்லா கட்சிக்காரங்களுமே எல்லாரும் சொல்றாங்க. ஆனா அங்க நீதி நேர்மை தர்மத்தை வச்சுன்னா அந்த காலத்து ஆட்சி பண்ண முடியாதுன்னு நமக்கு நல்லாவே தெரியும். அவங்களும் சொல்றாங்க, ஆமான்னு கேட்டுக்கணும், அவங்களும் ஓட்டு கொடுத்துரும். அரசியல லஞ்சம் வாங்காம எந்த அரசும் அரசாங்கம் நடத்த முடியாது. லஞ்சம் வாங்காம எந்த அரசியல்வாதியும் அரசியல் நடத்த முடியாது. எந்த அரசியல்வாதியும் அரசாங்கத்தை நடத்த முடியாது. இதான் 100% உண்மை இப்ப இருக்கிற காலகட்டத்தில். இதான் உண்மை. சும்மா நான் அப்படி இப்படி அப்படி அதெல்லாம் இல்லை. லஞ்சம் வாங்காம ஆட்சி நடத்த முடியாது, லஞ்சம் வாங்காம கட்சி நடத்த முடியாது, லஞ்சம் வாங்காம அரசாங்கத்தை நடத்த முடியாது. அது எந்த கவர்மெண்ட் எங்க யாரா இருந்தாலும். இதான் உண்மை. இல்ல யார் கொஞ்சமா லஞ்சம் வாங்குறான், யார் நிறைய லஞ்சம் வாங்குறான், யாரு வாங்குற லஞ்சத்துக்கு கொஞ்சம் நல்லா வேலை செய்யறான், யாரு ஏமாத்துறான், யாரு கொடுத்த லஞ்சத்துக்கு அது ஓரளவுக்கு நமக்கு சர்வீஸ் பண்றாங்க. இதுதான் மேட்டர் வழியே. இதுதான் மாறும். எந்த கட்சியா இருந்தாலும், ஆளுங்கட்சி எதிர்கட்சி ஸ்டேட்டு சென்ட்ரல் எங்க இருந்தாலும் எல்லா நாடுகளையும் இதுதான் உண்மை. இது வந்து நம்ம ஆட்டையெல்லாம் சும்மாலாம் சொல்லிக்கிறது இல்லை, அதெல்லாம் கிடையாது. அப்ப இவர் சொல்றாரு இது மாதிரி ஆட்சி நடத்துறேன்ட்டு, அது நடைமுறையில பார்த்தாலும் தெரியும். முதல் கான்செப்டே தப்பு. நான் கடவுள் என்று சொல்றதே தப்பு. தர்மசாஸ்திரமும் மனுவாதி தர்மசாஸ்திரம் வேற, மனுவாதி தர்மசாஸ்திரம் வேறையா ஏதோ சொல்றாரு. எதுவா இருந்தாலும் அதன்படி அவர் நடக்கவில்லை.